டெலிவரி ஆன பிறகு இவ்வளோ ஸ்ட்ரெச் ஆன வெஜைனா டெஃபினட்டா வில் ஃபீல் லூஸ் அண்ட் லாக்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி. பட் எக்ஸ்ட்ராவா டிஸ்டென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு லாக்ஸிட்டி ஜாஸ்தியாக தான் தெரியும். எக்ஸ்ட்ரா டிஸ்டென்ஷன் எங்க ஆக போகுது? நார்மல் டெலிவரியில வெஜைனா லாக்ஸ் ஆகும், சிசேரியன் ஆனா ஆகுமா? அந்த அளவுக்கு ஆகாது தான். பட் டெலிவரி டைமில் உங்களுக்கு டிஃபிகல்ட் டெலிவரியாக இருந்தது, ரொம்ப நேரம் நீங்கள் முக்கி தக்கி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் லாங் ஹவர்ஸ் இன் லேபர் இருந்து தான் குழந்தை பிறந்ததுன்னா, சம்டைம்ஸ் ஏதோ அடி இறக்கம் இருக்குது, ஏதோ அந்த பல்ஜ் மாதிரி நான் வெஜைனால வந்து நிற்கும் போது நடக்கும்போது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் பார்த்து இந்த மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸசைஸ் செய்யலாம்னு கற்றுக்கோங்க. காமனாக ஃபஸ்ட்டு சொல்கிறது கிஜல்ஸ் எக்ஸசைசஸ்ங்கிறது. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, டெலிவரி ஆன பிறகு, எஸ்பெஷலி நார்மல் டெலிவரி ஆன பிறகு வெஜைனா ரொம்ப லூஸாக லாக்ஸாக மாறிடுமா? இது அப்படியே தான் இருக்குமா, இல்லாட்டி முன்னாடி ப்ரீ பிரெக்னன்சியா எப்படி இருந்ததோ அது திரும்ப மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கா? அதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பார்ப்போம். நார்மல் டெலிவரி ஆகும்போது ஒரு ஃபுல் டேர்ம் பேபி உங்களுக்கு வெஜைனா வழியாக தாங்க வெளியில் வரப்போகுது. ஸோ இட் இஸ் அன் ஆர்கன் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் so much distensions that a big baby is going to come out. டெலிவரி ஆன பிறகு இவ்வளோ ஸ்ட்ரெச் ஆன வெஜைனா டெஃபினட்டாக வில் ஃபீல் லூஸ் அண்ட் லாக்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி. பட் given time over a period of few weeks to months, இது டெஃபினட்டா திரும்ப நம்மளுக்கு நார்மல் சைஸ் அண்ட் டைட்னஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் வெஜைனா எந்த தூரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்ம டைம் பீரியட் எவ்வளோ ஆகுங்கிறத பற்றி பேச முடியும். ஸோ எக்ஸ்ட்ராவாக டிஸ்டென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு லாக்ஸிட்டி ஜாஸ்தியாக தான் தெரியும். எக்ஸ்ட்ரா டிஸ்டென்ஷன் எங்கே ஆக போகுது? பேபியோட சைஸ் ரொம்ப லார்ஜாக இருந்தாலோ, இல்லை ஏஜ் ஆஃப் த மதர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும், டெலிவரி டைம்ல உங்களுக்கு டிஃபிகல்ட் டெலிவரியா இருந்தது, ரொம்ப நேரம் நீங்க முக்கி தக்கி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் லாங் ஹவர்ஸ் இன் லேபர் இருந்து தான் குழந்தை பிறந்ததுன்னா இன்னும் டிஸ்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு பர்த் இன்ஜுரி ஏதாவது இருந்ததா, ஆயுதம் ஏதாவது போட்டு தான் டெலிவரி பண்ணாங்களா, கட் ஏதாவது இருந்ததா, டேர் ஏதாவது இருந்ததா, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு லாக்ஸிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நார்மல் டெலிவரியில வெஜைனா லாக்ஸ் ஆகும், சிசேரியன் ஆனா ஆகுமா? அந்த அளவுக்கு ஆகாது தான். பட் உங்களுக்கு நீங்கள் பெயினில் இருந்தீங்க, நிறைய நேரம் ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி சி செக்ஷன் ஆச்சுன்னா லாக்ஸிட்டி கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஈவன் அதர்வைஸ் நீங்கள் லேபர்லேயே இல்லாமல் சி செக்ஷன் தான் அண்டர்கோ பண்ணியிருந்தீங்கன்னாலும் there will not be much vaginal laxity, பட் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் அண்ட் சேஞ்சஸ் உங்கள் பெல்விஸில் தெரியதா செய்யும். ப்ரெக்னன்சிலேயே நம்மளுக்கு ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் கடைசி 3 மாதங்களில் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட பெல்விக் ஜாயின்ஸ், மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் இதெல்லாமே விரிவு கொடுக்கும். ப்ரெக்னென்ட் யூட்ரஸோட வெயிட்டு அதிகமாயிட்டே போகும்போது உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸில் அது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் இன் யோர் பெல்விக் ஆர்கன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது சிசேரியன் டெலிவரியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வெஜைனா லூஸ் ஆர் லாக்ஸாக இருக்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒன்று, டியூரிங் செக்ஸ் லைஃப் நீங்கள் திரும்ப ரிசியூம் பண்ணும்போது உங்கள் ஹஸ்பண்ட் அது ரொம்ப லூஸாக ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு அவ்வளவா ப்ளஷர் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, காமனாக ஆஃப்டர் டெலிவரி எஸ்பெஷலி லேடிஸுக்கு வந்து தும்முனாலோ இருமுனாலோ கொஞ்சமாக யூரின் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுக்கான அறிகுறி. சம்டைம்ஸ் ஏதோ அடி இறக்கம் இருக்குது, ஏதோ அந்த பல்ஜ் மாதிரி நான் வெஜைனால வந்து நிற்கும் போது நடக்கும்போது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் இறங்கி ஹோல் ஏரியா கொஞ்சம் டிசென்ட் ஆகி லாக்ஸாக லூஸாக ஃபீல் ஆகிறதுக்கு, ஒரு பல்ஜ் மாதிரி அங்கே டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அவசியம் டியூரிங் த போஸ்ட்மார்ட்டம் விசிட், டெலிவரி ஆன பிறகு நீங்கள் டாக்டர் கிட்ட திரும்ப போகும்போது, அது 45 நாள் விசிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 3 மாதம் கழித்து போகும்போது இதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், திரும்ப என்ன எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவசியம் கேளுங்க. தொப்பை குறையிறதுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் பத்தாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெலிவரி ஆனவங்க எல்லாருமே பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம்.
Pelvic floor musclesங்கிறது உங்களுக்கு sheet of muscles which are supporting the bottom of the pelvis. இந்த sheet of muscles pierce பண்ணி தான் 3 டியூபோ யூரின் போற குழாய் உங்களுக்கு வெஜைனா as well as motion போற குழாய் உங்களுக்கு வெளியில வந்துட்டு வரப்போகுது. இந்த மசில்ஸ் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் டெஃபினட்டா விமென்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெல்விக் ஃப்ளோ பிசியோதெரபிஸ்ட் பார்த்து இந்த மசில்ஸை டைட்டன் பண்றதுக்கு என்ன எக்ஸசைஸ் செய்யலாம்னு கத்துக்கோங்க. காமனாக ஃபஸ்ட்டு சொல்கிறது கிஜல்ஸ் எக்ஸசைசஸ்ங்கிறது. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ உங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக யூரின் வர மாதிரி இருக்குது, வெளியில் போயிருக்கீங்க, பாத்ரூம் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணுவீங்க? யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அடக்க சில மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணுவோம். அதே ஆக்ஷன் தாங்க நீங்கள் பெல்விக் ஃப்ளோ மசில்க்கு டைட்டன் பண்ணுறதுக்கு பண்ணுற ஆக்ஷனுன்னு சொல்வேன். இது கரெக்டாக பண்ணுறோமா? அப்டாமினல் மசில்ஸை யூஸ் பண்ணாமல் வெறும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோமாங்கிறது ஃபிசியோதெரபிஸ்ட் கேன் கைட் யூ. நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் கற்றுக்கிட்டு செய்யதான் உங்களுக்கு வெஜைனல் லாக்ஸிட்டி, லூஸ்னஸ், யூரின் கண்ட்ரோல் இதெல்லாமே ஸ்லோவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் போய் இதெல்லாம் ரீகெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கேன் டேக் எனிவேர் பிட்வீன் ஃபியூ வீக்ஸ் to even 6 months or a year. அது உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ப்ரீ பிரெக்னன்சி ஸ்டேட்டுக்கு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் கற்றுக்கிட்டு தவறாமல் நம்ம செய்யும் போது தான் வெஜைனா திரும்ப டைட்டன் ஆகும், யூரின் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அண்ட் திஸ் கேன் டேக் எனிவேர் பிட்வீன் ஃபியூ வீக்ஸ் to up to 6 months or even a year.